இன்னைக்கு என்ன சமைக்கிறது? ஒவ்வொரு நாளும் லேடிஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின் இது. அவங்களுக்காக தான் நம்ம இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் ஏஐ ரெஃப்ரிஜரேட்டர். ரெஃப்ரிஜரேட்டருக்கும் சமையலுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்களா? உள்ள இருக்க இன்கிரீடியன்ஸை ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற போல சஜஷன்ஸ் காட்டும். மெயின் ரெசிபி தெரியலன்னா அதையும் காட்டும். உதாரணத்துக்கு உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள மஷ்ரூம், எக், சிக்கன் எல்லாம் இருக்குன்னா மஷ்ரூம் வச்சு என்னென்னலாம் நீங்க டிஷ் சமைக்கலாம், அதே போல எக், சிக்கன்ல வச்சு என்னென்ன சமைக்கலாம்னு காட்டும். சோ நீங்க அந்த பர்டிகுலர் டிஷ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரெசிபியும் காட்டும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏஐ தான். ஏஐ எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு கிளவுட் ஏஐ, இன்னொன்னு எட்ஜ் ஏஐ. நீங்க மொபைல்ல யூடியூபோ இன்ஸ்டாகிராம்லயே ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன வீடியோ பாக்குறீங்களோ அதே போல சிமிலர் வீடியோஸ் வரும். சோ உங்க ஏஐ சர்வர் வந்து உங்களோட டேஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல மற்ற சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். சோ இங்க சர்வர் எங்க இருக்குன்னா நீங்க நெட்வொர்க்ல இருந்து இந்த கிளவுட் மூலமா வந்து சர்வரோட கனெக்ட் ஆயிருப்பீங்க. சோ சர்வர் தான் இங்க டெசிஷன் எடுக்கும். சர்வர்ல தான் வந்து உங்களோட ஏஐ இருக்கு, சர்வர் தான் டெசிஷன் எடுக்கும். சோ இதை வந்து நம்ம கிளவுட் ஏஐன்னு சொல்லலாம். ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரெஃப்ரிஜரேட்டர் நீங்க நெட்வொர்க்லயோ இல்ல வைஃபைலயோ எதுவும் கனெக்ட் பண்ணிருக்கணும் தேவையில்லை. அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளேயே வந்து ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கும். என்ன இன்கிரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கும். சோ வெறும் சஜஷன்ஸ்க்காக மட்டும்தான் ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கா? அப்படி இல்ல. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு ஸ்மார்ட் டிவி மாதிரியும் ரியாக்ட் ஆகும். சோ குக் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிச்சா வீடியோஸ் பார்த்துட்டோ சாங்ஸ் பிளே பண்ணிக்கிட்டோ நீங்க ஜாலியா வந்து குக் பண்ணலாம். ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதுக்குள்ள இருக்கு. பாஸ் அதெல்லாம் சரி, இங்க சமைக்கிறதான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம எலான் மஸ்கோட டெஸ்லா ரோபோட் செஃப், அதை பத்தி டீடைலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.